ஜென் கதைகளில் அடுத்த கதை நானே தியானம். எனக்கு தியானம் கற்றுக் கொடுங்கள் குருவே என்று புதிய சீடர் ஒருவர் ஜென் குருவிடம் கேட்டார். அப்படியா, சரி, என்னை பார்த்து கொண்டு தியானத்தை கற்றுக்கொள்ளலாம் என்றார் குரு. அப்போது குரு தோட்டத்தில் குழி வெட்டி கொண்டிருந்தார். இதையா பார்ப்பது, இதிலிருந்த தியானம் கற்றுக்கொள்வது என்று திகைத்தார் சீடர். சற்று நேரம் அவர் குழி வெட்டுவதையே பார்த்து கொண்டிருந்தார். எவ்வளவு நேரம்தான் பார்ப்பது, பொறுமை இழந்து விட்டார் சீடர். சுவாமி, குழி வெட்டுவதையெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். நானே கூட நிறைய குழிகள் வெட்டியிருக்கிறேன். நான் இங்கே அதற்காக வரவில்லை, தியானம் கற்க அல்லவா வந்திருக்கிறேன் என்றார் சீடர். குழி வெட்டுவதை நிறுத்திவிட்டு குரு தலை நிமிர்ந்து சீடரை பார்த்தார். நான் செய்யும் செயலிலிருந்து நீ தியானத்தை கற்காவிட்டால் வேறு எப்படித்தான் கற்றுக்கொள்ளப் போகிறாயப்பா? செய்வதே கவனி, நான் எப்படி குழி வெட்டுகிறேன் என்பதை பார் என்றார். நாம் தவறான ஆளிடம் வந்து விட்டோமா என்று சீடருக்கு தோன்றியது. சுவாமி, நீங்கள் மகா பெரிய ஞானி என்று சொன்னார்கள். அதனால்தான் உங்களை தேடி வந்தேன். நீங்களோ குழி வெட்டுவதை கவனிக்க சொல்கிறீர்கள். குழி வெட்டுவதை எங்கேயும் கவனிக்கலாமே என்றார் சீடர். சரி, கவலைப்படாதே, பொறுமையை கடைபிடி, கொஞ்சம் காலம் என்னுடன் தங்கியிருந்து பார் என்றார் குரு. சீடர் அதற்கு சம்மதித்து குருவுடன் அந்த மடாலயத்தில் தங்கி கொண்டார். குரு தன் பாட்டுக்கு அன்றாட அலுவல்களில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். காலையில் எழுந்ததும் குளிப்பார், பிறகு தோட்டத்தில் குழிகள் தோண்டுவார், செடி கொடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார், பிறகு உணவு உட்கொள்வார், பிறகு படுக்க போவார். பகல் முழுவதும் தோட்ட வேலையை தவிர அவர் வேறு எதுவுமே செய்யவில்லை. வழிபாடு, பிரார்த்தனை, தியானம், படித்தல் ஒன்றையுமே அவர் செய்யவில்லை. மற்ற சீடர்களுக்கு உபதேசம் கூட செய்யவில்லை. என்ன குரு இவர் என்று சீடர் நினைத்தார். சில நாட்களில் அவருக்கு சலித்து விட்டது. இவரிடமிருந்து ஞானம் எப்படிதான் பெறுவது? குருவுடன் வந்தார். சுவாமி, தியானம் கற்க அல்லவா நான் வந்தேன். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பையும் காணோம் என்றார் சீடர் வருத்தத்துடன். அதை கேட்ட குரு, நான் செய்ய போவது எதையும் கற்றுத்தருவதில்லையப்பா, இருப்பதை கற்றுத்தருகிறேன், அவ்வளவுதான். நான் குழி வெட்டுவதை பார்க்கும்போது தியானம் எப்படி குழி வெட்டுகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளலாமே. நான் உண்பதை கவனிக்கும் போது தியானம் எப்படி சாப்பிடும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாமே. நான் தியானமே செய்வதில்லையப்பா, தியானமே நான் தான் என்றார். சீடருக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் தோன்றியது. சுவாமி, எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் தெரிகிறதே. தியானம் செய்வது என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்களே தியானம் என்றால் எப்படி என்றார் சீடர். அதை கேட்ட குரு, அப்பனே, பைத்தியம் உனக்கா எனக்கா என்று முடிவு கட்டுவது மிகவும் சிரமம். அப்பா, நாம் இருவரும் சேர்ந்து அதை எப்படி தீர்மானிப்பது என்றார்.